Taste the Daily. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அந்த பாலியல் சீண்டல் அது ஏதாச்சும் இது பண்ணியிருக்கேன். ஒரு பிரபலமான நடிகைன்னு பார்க்கும்போது நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களே, முன்னாடி பார்த்து பின்னாடி பார்த்து ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, அல்லது ஒரு பட்டம் படாமல் ஒரு சீட்டு போவாங்க. சார் இப்போ இவங்க லட்சுமி மேனன்ங்கிறது வந்து போதை, அந்த மது போதையில் தான் இருந்தாங்களா சார்? மது போதை தான். லட்சுமி மேனனுக்கு இந்த படத்தோட வாய்ப்புகள் இதெல்லாம் குறைஞ்சனால தான் இவங்க இந்த மாதிரி கலாச்சாரத்துக்கு மாறிட்டாங்களா சார்? வெக்ஸாகி தான் மாறிட்டாங்களா? அப்போ இந்த போதை கலாச்சாரம் கேரளாவில் அதிகமாகுதாங்கிற ஒரு கேள்வி. ஹசீன் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆமாம் வேற லெவலில் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபாதர் ஏதோ ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவங்கள அந்த மைண்ட் செட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும் இது பண்ணணும்னு மைண்ட் செட்டில் போகும்போது இவங்க பெரிய லெவலில் போயிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன வாய்ப்போ அல்லது அடுத்த வாய்ப்பு வரும், அதுக்கு அவங்க அவசியமாக தேவைப்படுது. அதுக்கு தேவை இல்லைங்க, பணங்கள் தேவை. எல்லார்ட்டையும் நட்பாக இருக்கணும். நீங்கள் வந்து கடந்து அவங்க வந்து தட்டுனாலும் சரி, கையை பிடிச்சாலும் சரி, நான் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு நீங்கள் தலையை கிளையை ஆட்டிட்டு லேசாக சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயோ இந்த நடிகையா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற பேச்சு தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நேற்றுலேருந்து ஒரே பரபரப்பாக பேசுகிறாங்க, சினிமா வட்டாரங்களில் பேசுகிறாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் அந்த நடிகை அப்படி தான் அறியப்பட்டவர். ஒரு கிராமத்து கதாபாத்திரத்தில் நேச்சராக நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். என்னடா இந்த நடிகை இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. என்ன சார் பண்ணாங்க லட்சுமி மேனன்? என்ன நடந்துச்சாங்க? இல்லை, இயல்பாக அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல துடுக்குத்தனமாக பேசக்கூடியவங்க தான் அவங்க. சுந்தர பாண்டியன் வந்து நல்ல பிரேக் கொடுத்தது அவங்களுக்கு. குங்கியும் நல்ல பிரேக் கொடுத்தது. அதுலேருந்து கொஞ்சம் இதானாங்க. நல்ல கொஞ்சம் படங்களை பரவலாக நடிக்க ஆரம்பித்தாங்க. கும்கி, சுந்தர பாண்டியன் இவங்கெல்லாம் அந்த ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா கும்கி டைரக்டர் வந்து அவருக்கு வந்து தமிழில் நல்லா பேசணும்னு என்கரேஜ் பண்ணுவார் அவர். அதே மாதிரி இவர் சசிகுமார் வந்து கொஞ்சம் ஒரு நாகரிகமாக நடந்துக்குவார் நடிகைகள்கிட்ட. கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவு தான் கொஞ்சம் அவங்க. அதுக்கு கார்த்திக் கூட ஒரு படம் கூட பண்ணாங்க. அது ஒரு அவங்க பண்ண படங்கள் எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட் படங்கள். எல்லா படமே உங்களுக்கு ஒரு சில நடிகைகளுக்கு ராசி இருக்குது. அது ஒரு சிலர் தொட்டா ராசிம்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சில நடிகைக்கு அந்த காலத்தில் குஷ்புக்கு அந்த மாதிரி ஒரு ராசி இருந்தது. இந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு ராசியான ஒரு நடிகையாக இருந்தாங்க. படிக்க போனாங்க, வந்தாங்க. அதுக்கு பிறகு கூட மறுபடியும் நடித்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்தளவுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்தா கிடைச்சா அவங்களுக்கு தெலுங்குலேருந்து ஹிந்திலேருந்து ஆட்கள் வந்துடுவாங்களே, அந்த கேப் ஃபில்அப் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. இப்போ ஹீரோக்கு இருக்கிற அந்த மதிப்பு ஹீரோயினுக்கு கொஞ்சம் குறைவு தான். இல்லை, கிடையாது. ஏன்னா ஹீரோயின் ஒரு 2 படம் தான் சார். எந்த ஹீரோ 3 படத்தோடு முடிச்சுக்குவாங்க. ஒரே நடிகை கூட அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து சரோஜா தேவி கூட 28 26 படம், அவங்க கூட ஒரு ஜெயலலிதா கூட ஒரு 27 படம், லதா கூட ஒரு 16 படம், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. மஞ்சுளா கூட ஒரு 6-7 படம். ஏன்னா 5 வருஷம் புக் பண்ணிப்பாங்க அவங்க. 5 வருஷத்துக்கு அவங்க படங்களே இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா முதல் படம் பண்ணும்போது சம்பளம் குறைவாக இருக்கும்போது 5 வருஷம் வந்து புக் பண்ணும்போது இதாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க. இப்போ இருக்கிற ஹீரோக்கள் அப்படி கிடையாது. 2 படம் 3 படம் தான். புதுசாக பார்க்கணும்ல சார். ஒரே இதை போர் அடிக்கும்ல, ஒரே மூஞ்சி எத்தனை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்களுக்கு இப்படி புதுசாக அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. ஜனங்களுக்காக நாங்கள் புதுசாக அப்படிம்பாங்க. ஆனால் இவங்க மென்டாலிட்டி எப்படி பார்த்தா புது நடிகையோடு நடிச்சுட்டே இருக்கணும், ஜாலியாக நடிச்சுட்டு இருக்கணும்பாங்க. அது வந்து சத்யராஜ் ஒன்று தொடங்கி வச்சுருந்த ஆரம்பத்தில். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சிலவரோடு தான் கொஞ்சம் அதிக படங்கள் பண்ணியிருப்பார். குஷ்பு கூட, அப்புறம் பானுப்பிரியா, இவங்கெல்லாம் நல்ல கெமிஸ்ட்ரி, அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க, நல்ல கெமிஸ்ட்ரியாக இருப்பாங்க. நல்லா அவருக்கு நல்ல தோழ்மையாக இருப்பாங்க. அதனால் இவங்க கூட மட்டும் அதிக படங்கள் பண்ணிருப்பாங்க. மற்ற ஆட்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 2 படத்தோடு முடிச்சுட்டு அடுத்த ஹீரோயின் போயிடுவாங்க. அதே தான் இப்போது நம்ம எஸ்கேவும் பயன்படுத்திட்டு வர்றார். அந்த பாலியில் தான் அந்த டூல்ஸை கையில் எடுத்து. ஆமாம், அதாவது அவர் கையில் எடுத்துகிட்டு 2 படம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த படங்கள் பார்த்திங்கன்னா 2 படத்துக்கு ஒரு ஹீரோயின் மாற்றிருப்பார். அதுதான் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஒரு ஹீரோக்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து எல்லா ஹீரோக்களும் நடிச்சாச்சுன்னா அடுத்தது யார் அப்படின்னு புதுசாக தான் வந்தாகணும். விஜய் சேதுபதி கூட நடிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து நீங்கள் இவங்க பழைய நடிகை ஆயிடுறாங்க. ஒரு முறை விஜயகாந்தே சொல்லியிருந்தார், உளவுத்துறையில் ஏதோ ஒரு படத்தில் அவங்க மீனா வேண்டாப்பா, மீனா போட்டால் நான் பழசாக தெரிவேன், அல்லது நான் கொஞ்சம் இதாக தெரிவேன் அப்படின்னார். அவர் ரொம்ப பழசாக தெரியும் படம் அப்படின்னாரு. அப்போ வந்து நீங்கள் மீனா பீக்கில் தான் இருக்காங்க அப்போது. ஆனாலும் கூட இந்த மாதிரி ஹீரோக்கள் நடிக்கிறது உண்டு. அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த நினைப்பு வந்து சில படங்கள் குறைஞ்சி போச்சு. அதுக்கு பிறகு பெருசாக இல்லை. அதே சமயத்தில் இடையில நம்ம காதல் மன்னன் இவர் இருந்தார் இல்லையா, விஷால் கூட ட்ரை பண்ணி லவ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அங்கே அந்த ஊர் பேப்பர், அந்த ஊரில் இருக்க இதிலே பேசிட்டார் போய் அந்த மீட்டிங்லேயே.
நடிகர் சங்கத்திலேயே அந்த ஊரில் நான் வந்து இவங்களை லட்சுமி மேனன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க மேலே நான் லவ் பண்ணுறேன், அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். அது சொன்னதும் சரி, சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு வாக்குறுதியை கொடுத்து நம்ம ஆட்கள் தான் அடிக்கடி அந்த ஏதாவது மோதிரம் கண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு அந்த காலத்தில் கதை, அந்த மாதிரி அது மறந்துடுவாங்க அதோடு சரி. அதுக்கு பிறகு அது அவங்களும் மறந்தாச்சு, அதுவும் விட்டாச்சு. அதுக்கு பிறகு தான் இவர் மறுபடியும் வந்து கீர்த்தி சுரேஷ் கூட நடிக்கும்போது கீர்த்தி சுரேஷுடைய அப்பா அம்மா கிட்ட இவர் மூலமாக டைரக்டர் மூலமாக நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு சொல்லி விட்டது உண்டு. இது அடிக்கடி இப்படி நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி புதுசு புதுசாக போவாங்க. இவங்க அதுக்கு பிறகு ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றிடம் ஆயிடுது இல்லையா, வாய்ப்புகள் இல்லாமல் வெற்றிடமாக இருக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி ஏதாச்சும் உங்கள் பார்ட்டி போகணும், இது போகணும், வீட்டில் சும்மா இருக்க ரொம்ப போர் அடிக்கும். அது ஒரு மன அளவில் பாதிப்பு. ஆமாம், ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா பரபரப்பாக நீங்கள் நடித்து பரபரப்பாக நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யாருமே நடிகை சொந்த காசு செலவு பண்ணவே மாட்டாங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா புகாரில் அந்த சிக்கன் 50 வாங்குங்க, இங்கே இந்து வாங்கிங்க, அங்கே வாங்கிங்க, அந்த சிகரெட் இங்கே வாங்கிங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. இதெல்லாமே காசு இல்லாமல் வர்றது. உங்கள் காருக்கான செலவும் கிடையாது, பேட்டாவும் கிடையாது, பெட்ரோல் பேட்டா அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஓசியில் தானே, எல்லாமே அடுத்தவங்களுடைய காசில் தான் சாப்பிட்ருப்பாங்க. அதனால் வந்து இப்படி சாப்பிட்டு இருந்து பழகி போன பிறகு சொந்த காசு எடுத்து செலவு பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். இவங்களுக்கு அந்த இது கிடையாது. ஆனால் நல்லா வீட்டில் நல்லா செல்லப்புள்ள தான் அவங்க, நல்ல பாசமெல்லாம் அவங்கள பாசமுள்ள அப்பா அம்மா தான். ஆனாலும் அவங்க பாட்டி தான் நிறைய அவங்களுக்கு நல்லா இது பண்ணுவாங்க. ஏன்னா நான் 7-8 தடவை ஃபோனில் பேசியிருப்பேன். பேசும்போது பெரும்பாலும் அவங்க பாட்டி எடுப்பாங்க, இதோ நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, வந்து பேசுவாங்க. சொந்தமாக யானை எல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கான குடும்பம் தான். ஆனால் இப்போ நடந்தது என்னென்னா, அவங்க சொல்கிற இது வந்து அந்த பாலியல் சீண்டல் அது ஏதாச்சும் இது பண்ணியிருக்கேன். ஒரு பிரபலமான நடிகைன்னு பார்க்கும்போது நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களே, முன்னாடி பார்த்து பின்னாடி பார்த்து ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, அல்லது ஒரு பட்டும் படாமல் ஒரு சீட்டு போவாங்க, இதெல்லாம் நடக்கும். அப்புறம் அந்த அந்த நடந்த இடம் கூட ஒரு இது தானே, ஒரு கிளப் பாரி தானே, ஒரு அந்த இடத்துல வந்து ஈஸி, இதெல்லாம் ஈஸி, பார்க்குறது பேசுகிறது எல்லாம் ஈஸி. இதெல்லாம் அவங்க ஜாமீனில் அதான் சொல்லியிருக்காங்க, முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போது செப்டம்பர் 7 வரைக்கும் அவங்களை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க. முன்ஜாமீன் வாங்கி நேற்றெல்லாம் ஃபுல்லாக தலைமுறைன்னு செய்தி சுப்பிட்டுருந்தாங்க. நேற்று நான் ஒரு இடத்துல பேசும்போது அதான் சொல்லியிருந்தேன், பாலியல் சீண்டலாக இருக்கும், அதுதான் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி அதான் சொல்லிட்டாங்க, அவங்க பாலியல் சீண்டல் அவங்க என்னை வந்து கொஞ்சம் அசிங்கமாக வர்ணித்து பேசினாவன், அதனால தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து கிளப்பில் வந்து விஐபியோட பசங்க அந்த மாதிரி தான் வருவாங்க. இப்போ அப்படிங்கிறப்ப சில பேருக்கு நடிகைகளும் தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போது என்னென்னா, இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது தமிழ்நாட்டில் தான் இப்போ சமீபத்தில் இந்த கிருஷ்ணாவுடைய வழக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதை தாண்டி கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நடிகைகளுக்கு பிரபல நடிகர்கள் வந்து பாலியல் சீண்டல்ங்கிற அந்த புகார் தான் பார்ப்போம். இப்போ அதை தாண்டி இப்போ நம்ம போதைங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அப்போ இந்த போதை கலாச்சாரம் கேரளாவில் அதிகமாகுதாங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, அங்கேயே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த போதை கலாச்சாரம். நார்த்தில் தான் அதிகம், இங்கே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. இப்போ வந்து அது கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. அது கூட போகிற ஆட்களோடு பழகி விட்டுறாங்க. சில பேர் வந்து என்னதான் ஆட்கள் வந்தாலும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. சில பேர் வந்து அந்த இது பண்ண மாட்டாங்க. ஹசீன் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வேற லெவலில் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபாதர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்கள அந்த மைண்ட் செட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும், இது பண்ணணும்னு மைண்ட் செட்டில் போகும்போது இவங்க பெரிய லெவலில் போயிடுவாங்க. சில பேர் வந்து போகாமல் சும்மா பொழுது போகாமல் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான தாட்டெல்லாம் வரும். சரி, இதை குடிச்சு தான் பாரு, இதை அடிச்சு தான் பாருங்கிற மாதிரி அவங்கள இது பண்ணி விட்டுருவாங்க. இதை வந்து அவங்க ஒரு முறை இழுத்து பார்த்து அதுக்கு பிறகு அதுக்கான ஒரு இதாகிடுவாங்க. சார், இப்போ இவங்க லட்சுமி மேனன்ங்கிறது வந்து போதை, அந்த மது போதையில தான் இருந்தாங்களா சார்? மது போதை தான், லேசாக மது போதையில் தான். அந்த வீடியோ பார்க்குறப்ப அவரோட ஃப்ரெண்டு தான் ஏதோ அட்டாக் பண்ண போகிற மாதிரி தெரியுது, இவங்க பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் பாருக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது. அவங்க வந்து லேசாக ஒரு போதையில் இருந்திருப்பாங்க, ரொம்ப அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கூட உங்களுக்கு அங்கே உங்களுக்கு இவங்க வந்து ஸ்டடியாக காரில் வரணும், இது பண்ணணும், அதெல்லாம் அந்த அவருடைய நடவடிக்கைலாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ரொம்ப போதையில் இருந்ததா தெரியல. ஆமாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சாங்கன்னா மொடா குடிக்காரங்கனா இருப்பாங்க, ஒன்றுமே அசையாமல் இருப்பாங்க. கரெக்டு சார். இப்போ அதே போல் சார், இப்போ இவங்க லட்சுமி மேனன் தகராறு பண்ண அந்த பையன் வந்து யார் சார்? அவங்க வந்து விஐபியா சார்? எப்படி விஐபியா தெரியல அவங்க.
ஏதோ இதை தான் சொல்லியிருக்காங்க, ஒரு இதில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ம், ம். இப்போ இன்றைக்கி தான் ஐடி ஊழியர் வந்து எவன் பார்த்தாலும் ஆளுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வருதுன்னு மிதப்பில் தானே சுற்றுறாங்க. யாரை பார்த்தா எப்படி யாரை எங்கே தட்டலாங்கிற மாதிரி தானே சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் அவங்களும் அந்த மிதப்பில் அவர் ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லலை, யாருமே சொல்லலை. பெரிய ஆளாக இருந்தால் பேசி இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிருக்கும். கண்டிப்பாக பெரிய ஆளில் சார், இப்ப அதே போல தமிழ் சினிமால இப்ப என்ன சார் பேசிக்கிறாங்க, லட்சுமி மேனன் வந்து நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் தான் தெரியும். ஆமா. இப்ப இந்த கார்னர் பார்த்த உடனே ஒரு பரபரப்பான செய்திகள்லாம் பார்த்தா தமிழ் பெருசாக எடுத்துக்கல, சினிமால யாருமே அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல. ரெகுலரா அவங்க நடக்கிறது கடந்து போயிட்டாங்க. ஏற்கனவே தமிழ் இப்போ அடுத்தது நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல. அதுக்கு பிறகு அந்த யார் புதுசு புதுசாக இப்போ வந்தாங்க, 2 3 நிறைய பேர் ஹீரோயின் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. அதனால வந்து நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டாங்க. ம். அது அவங்க ஜெனரேஷன்லேயும் ஒரு பாதி போயிருப்பாங்கல்ல. எனக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு இல்லை, அவங்க 3 வருஷம் ஆச்சு. ஆமா. அதை கொஞ்சம் மறந்துருப்பாங்க. அதை யாரும் அது பெருசாக எடுத்துக்கல. ம், ம். நடிகர்கள்ட்ட யாராவது பேசியிருக்கலாம், இவ வந்து இதாயிட்டாலா சரி அப்படின்னு அதோட விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க போட்டியாக யாராவது இருந்தால் தான் அவங்க இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுக்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். அதனால இங்கே யாருமே அது பெருசாக எடுத்துக்கல. எந்த நடிகரும் அது பெருசாக இது பண்ணிக்கல. அவ்வளோதானே, வழக்கமான ஒரு விஷயம் தானப்பா, உடுப்பு அதில் என்ன இருக்கு இப்போ அப்படின்னு. இவங்களுக்கு லட்சுமி மேனனுக்கு இந்த படத்தோட வாய்ப்புகள் இதெல்லாம் குறைஞ்சனால தான் இவங்க இந்த மாதிரி கலாச்சாரத்துக்கு மாறிட்டாங்களா சார்? வெக்ஸாகி தான் மாறிட்டாங்களா? இல்லை, வெப்சைட்டெல்லாம் மாறல. ஜஸ்ட்டு ஒரு பொழுதுபோக்கு தான் சார் அது. அவங்களுக்கு சொத்து பத்து எல்லாமே இருக்கு. இப்போ நேரம் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட வரும்போது இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. சரி, இப்போ டிஜிட்டல் இருக்கனால நமக்கு இவ்வளோ தகவல்கள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், மற்ற தொழிலாக இருக்கட்டும், எதுனாலுமே ஒரு தவறு செஞ்சால் அந்த டிஜிட்டல் இருக்கனால உடனே வருது. வந்துடுது. இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா பத்திரிகை செய்தியில் பார்த்தா தான் அந்த சினிமா விமர்சனங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதே மாதிரி முன்ன ஏதாவது நடந்திருக்கா சார் கடந்த காலங்களில்? இல்லை, நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய நடந்து வெளியே வராது செய்தி. நான் சொன்ன இந்த தேங்காய் சீனிவாசன் இவங்கெல்லாம் பாருங்க, அது வெளியவே வர யாருக்கும் தெரியாது. அது ஒரு பத்திரிகையாளர்களாக போயிட்டு பார்த்து பேசி பழகும் போது நடக்கிற விஷயம் தான். யாருமே சில ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சினிமா வந்து இரும்பு கொட்டை மாதிரி இருந்தது சார். யாருமே அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஏவிஎம் உருண்டை இருந்தாலும் ஏவிஎம் உருண்டை தாண்டி உள்ளே போக முடியாது. நீங்கள் ஆமாம், உள்ளே போகணுன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் இருக்கணும், அதுக்கான கார்டெல்லாம் காட்டணும். நாங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தப்போ நாங்கள் வந்து சைக்கிளில் போவோம். அந்த வாட்ச்மேன் நமக்கு தெரியும், மற்ற ஆட்கள்லாம் தெரியும், போயிட்டு வந்துடுவோம். மற்ற ஆட்கள் அப்படி அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக முடியாது, இரும்பு கொட்டையாக இருக்கும். அன்னைக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்தந்த ரூம்களில் இது இருக்கும், அப்படியே நடந்துட்டு இருக்கும். இல்லை சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள பட்டும் படாமல் போகும். அது வந்து அவங்களுக்குள்ள தான் தெரியும், அது பெருசாக தெரியாது. கரெக்ட். அவங்களுக்கான மேனேஜர் 2 பேர் இருப்பாங்க, பிஆர்ஓன்னு யாரும் இல்லை. அதுதான் சார் சொல்கிறேன். இப்போ நடக்கிறதும் அப்போ நடந்ததும் ஒன்றும் ஈக்குவல் லெவல் தானா? இல்லை அப்போ ஈக்குவல் லெவலில் அது கொஞ்சம் கட்டுப்பட்டு இருந்தாங்க சில பேர். அதை நமக்கு யாராவது தெரிஞ்சிடணுமோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பட்டு இருந்தாங்க. பெரிய ஆட்கள்னா பெரிய லெவலில் தான் இருப்பாங்க. அந்த பெரிய லெவலில் அவங்களுக்கான ஒரு லெவல் இருக்கும், அது கூட அந்த இது வச்சுருப்பாங்க. வெளியே தெரியாது. 2 ரூம் இருக்கும் சார் ஒரு வாசலுக்கு. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் இருக்கும் சார். அந்த ரூம்லேருந்து வருவாங்க, இந்த ரூம்லேருந்து போயிடுவாங்க. அவ்வளோதான். யார் வந்தாங்க போனாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ கேரவன் வந்தாச்சு. ஆமாம். அது நீங்கள் யாரும் 4 பேர் கீழே வெளியே நிற்கிறாங்க, அவர் தான் அனுப்புகிறாங்க, அவங்க தான் அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போ யாருக்கு வந்து முக்கியமான அந்த மேனேஜருக்கு மட்டும்தான் தெரியும் சார். அதே போல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 2 படம் நடிக்கிறாங்க, 3 படம் நடிக்கிறாங்க. சில நடிகைகள் வந்து நடிகர்கள் யாராக இருந்தாலும் சரி வளர்ந்து வரணும்னா ஒரு சில காரணங்களை தவிர்த்து தான் அதை முன்னெடுக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சினிமாவில் வரக்கூடிய புது ஹீரோயின்ஸ்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உடனே போயிடுறாங்கல்ல. ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். இது எப்படி சார் பார்க்குறீங்க? சினிமாவுக்கு வந்து இது தேவையற்றதா? இல்லை, தேவையாக இருக்குது சார். ஏன்னா உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு சக நடிகை, ஜூனியர் ஆர்டிஸ்ட் சக நடிகை, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 150, இப்போ வந்து ஒரு 300 ரூபா தருவாங்கன்னு வைங்களேன். ஒரு காலை டிஃபன், மத்தியானம் சாப்பாடு கொடுக்கும், சாயந்தரம் ஒரு ஏதோ ஒரு டிஃபன் மாதிரி ஏதோ ஒரு டீ இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க 300 ரூபா வச்சுருக்காங்க, 300 ரூபா வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல. அதெல்லாம் அதனாலும் அது மேக்கப்புக்கான இதெல்லாம் வேணும், அவங்களுக்கு தேவைப்படுது. அதெல்லாம் வந்து யாராவது பக்கத்தில் என்ன மாமா அப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு தொடர்பு வேண்டியிருக்கு, பேச வேண்டியது. அவங்க தடுவனால இவங்க வந்து அதை இது பண்ண எல்லா இடத்துலையும் இருக்குது. இவ ஒரு சின்ன செகண்ட் நடிகையாக நடிக்கும்போது இன்னைக்கு என்ன சம்பளம் கொடுக்க போகிறாங்க? அவங்க தன்னுடைய இளமையே அந்த அழகை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம். அப்போ தான் வந்து அடுத்த வாய்ப்பு வரும்னு அவங்களுக்கே தெரியும். நிச்சயமா ஏதாச்சும் ஒரு சின்ன வாய்ப்போ அல்லது அடுத்த வாய்ப்பு வரும், அப்படி அதுக்கு அவங்க அவசியமாக தேவைப்படுது. அதுக்கு தேவை இல்லைங்க, பணங்கள் தேவை. பணத்தோடு யாரும் வர மாட்டாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கம்பெனி கொடுப்போம், அதில் ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கான உதவிகள் இருக்கும். அல்லது அந்த மேனேஜர்கிட்டயா யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு நட்பாக இருந்துகிட்டே இருக்கணும். எல்லார்ட்டையும் நட்பாக இருக்கணும். நீங்கள் வந்து கடந்து அவங்க வந்து தட்டுனாலும் சரி, கையை பிடிச்சாலும் சரி, ஹாய் நான் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு நீங்கள்
தலையை கிளை ஆட்டிட்டு லேசாக நழுவுறது நழுவிக்கலாம் ஈஸி. அது வந்து பட்டும் படாமல் போகும்போது அவங்களும் பெருசாக எடுத்துக்கும், இவங்களும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அதே போல் சார், இப்போ அந்த போதை கலாச்சாரம், இந்த கிரைம், இந்த மாதிரி வந்து நம்ம சினிமாவில் தான் அந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம். அந்த காட்சிகளில் நடித்த அந்த காட்சிகளை கொண்டு வர இயக்குனர்கள், நடிகர்கள் அவர்களே நிஜத்தில் செய்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிஜத்தில் இருக்குது. அது என்னென்னா உங்களுக்கு உட்காந்து மணிக்கணக்காக நம்ம சினிமாவில் காமிக்கிறோம், அதே தப்ப நம்மளே திருப்பி செய்கிறோம்ல. ஆமாம். அப்படிங்கிறப்ப அதை எப்படி ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறீங்க? இது வந்து அதை ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் என்னென்னா உங்களுக்கு அகத்தியன் ஒரு சமயம் வந்து நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குமுதத்தில் எழுதலாம் அப்படின்னு பண்ணி எடிட்டர்னு சொல்லி இப்போ எழுத வச்சோம். அப்போ சொன்ன ரெண்டாவது அவர் இது சொல்லும்போது, ஒரு 2வது அத்தியாயத்தில் எழுதும்போது அன்றைக்கி அவருக்கு வந்து தேசிய விருது கொடுக்க போகிறாங்க. ஃபுல்லாக எக்கச்சக்கமாக குடிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் தான் குடிச்சிட்டு தான் போனேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார், பதிவு பண்ணியிருப்பார். அதே மாதிரி எங்கள் கண்ணதாசன் கூட அவருக்கு ஒரு தேசிய விருது இது வழங்கப்பட்டது. வாங்க போயிட்டு டெல்லி போயிட்டு அங்கே தூங்கிட்டார். ஆனால் அவர் அண்ணன் தான் போய் வாங்கினார், அவர் மட்டும் ஏட்டான்னு. இந்த மாதிரி அவங்க வந்து அதை தாண்டி இன்றைக்கி அதிகமாகிடுச்சு சார். முன்னே அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சில பெரிய ஆட்கள் இருந்தாங்களே, அதனால் வந்து பயப்படுவாங்க, அவங்க முன்னாடி குடிக்காமல் இது பண்ணாமல் புரியுது நைட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து எடுத்தாலே ஒரு பார்ட்டி தான். பார்ட்டின்னா எல்லாமே கலந்த பார்ட்டி. அது கரெக்டு. பார்ட்டின்னு வைக்கிறாங்க. தனுஷ் ஒன்று வைப்பார், இவர் ஒன்று வைப்பார், அவர் வைப்பார். இந்த பார்ட்டிகளில் தான் பல பேர் இந்த பார்ட்டிகளை மாட்டிக்கிட்டு பார்ட்டிகளோடு சுற்றுறது, பார்ட்டிகளோடு ஜல்சா பண்ணுறதுக்கான அப்படியே வச்சுட்டாங்க. இன்றைக்கி பார்ட்டிங்கிறது வேறு மாதிரி கல்ச்சராக மாறி போச்சு. தண்ணி உட்பட எல்லாமே. சரி, இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பி, நன்றி சார்.